இஸ்லாமியர்களே மறுக்கல. ஆனா திமுக அரசு வந்து இத ஈகோ பிரச்சனையா பாக்குறாங்க அப்படின்றத. ஈகோ பிரச்சனையே இல்லைங்க. கோயிலுக்கும் அந்த வழிபாட்டு நம்பிக்கைகளையும் சிதைக்கக்கூடிய வகையிலே ஒரு ஒரு அளவீட்டு கல், ஒரு சர்வே கல் மேல போய் தீபம் ஏத்தணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று. தேவையில்லாம எதுக்காக வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்துல வைத்த ஒரு கல் மேல வந்து கோயிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வழி வழியாக நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த தீப கல்லும் இல்லை. அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும். தீப திருநாள் முடிந்த பிறகு வந்து ஆகம விதிகள் என்று அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகம விதிகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் வந்து தீபத்தை ஏற்றுவது என்பது அதுதான் இந்துக்களுடைய மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆகம விதிகளின் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பல இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய ஒன்று ஆக அதுதான் மாறுகிறது. அதனால யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ளவில்லை. அப்படி எங்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே மக்களை புண்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை தன் அரசியலுக்காக ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.